டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் சேர்க்கறதுனால அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு கணக்கு. ஒண்ணு எனக்கு இங்க மரியாதை இல்ல, நான் வந்து சீனியர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திமுகல போய் சேர்ந்திருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. யாருன்னே தெரியாது, திடீர்னு சினிமால நினைச்சிட்டு அரசியலுக்கு வர்றாரு. அப்ப சினிமால இருந்து வந்ததுனாலே அவர் எம்ஜிஆர் ஆயிட்டாரா? இது பாருங்க, இந்த சீனியர் ஜூனியர் அப்படின்றதெல்லாம் வந்து அரசியல்ல வேலைக்கு ஆகாது. திமுகல பாருங்க, அடங்கமறு அத்துமீறு அப்படின்றதெல்லாம் வந்து அப்படி சொல்றது தானே தவிர அவ்வளவுதாங்க. பெரிய திராவிட கழகம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அப்பப்ப ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, அப்பதானே வந்து அவங்க இருக்காங்கன்றது தெரியும். சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டம் எல்லாம் குத்தாங்க. யாரு குத்தாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். எஸ்ஐஆர் ரிவிஷன்ல வந்து இத்தனை பேர் ஏத்துருவாங்க எடுத்தவங்க கொண்டாந்து நிறுத்துங்க. அதை செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க. இப்ப புரியுதா உங்களுடைய ரெட்ட வேஷம்? ஓட்டுல பேர் இல்ல அப்படின்னா ஏன் பேர் இல்லையா அவங்களை கொண்டாந்து நிறுத்தி நீங்க கேள்வி கேளுங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர், நம்ம அரசியல் சக்கரவர்த்தி, நம்ம அரசியல் ஞானி, நம்ம டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ நம்ம எல்லாருமே சொன்ன விஷயம் தான், ஏன் செங்கோட்டையன் அவர்களோட கோச்சிட்டு போனதும் அதுக்குதான். ஏன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றிணையணும், ஒன்றிணைஞ்சாதான் அதிமுக வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. காலக்கெடுவும் கொடுத்தாரு. முடியாது தெரிஞ்ச உடனே டிடிவி, அதாவது டிவிகேல போய் ஜாயின் பண்ணாப்ல. சோ எதனால எல்லா சைட்ல இருந்துமே வந்து சசிகலா, டிடிவி எல்லாமே ஒன்றிணைங்க அவங்க ஒன்றிணைஞ்சா ஜெயிச்சிட முடியுமே அதிமுகனால? விக்ரம், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து ரைட்டு எந்த கண்டிஷன் இல்லாம நாங்க சேர்றேன் அப்படின்னு சொன்னாலும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அண்ட் ஈவன் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன், இவங்க 4 பேரையும் மறுபடியும் அதிமுகல சேர்க்கவே கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இது வந்து நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் சேர்க்கறதுனால அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு கணக்கு. இது ஒன்னும் அதிமுக நாசமா போறதுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு. சரி, இப்போ ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு செங்கோட்டையன். சரி, ஒன்றிணையவில்லை. அவர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன், அவங்க எல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இபிஎஸ். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு எனக்கு இங்க மரியாதை இல்ல, நான் வந்து சீனியர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திமுகல போய் சேர்ந்திருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அங்க போனா அதிமுகல இருந்து போனவங்களுக்கு தான் வந்து வளமான ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏராளமான பேர் அங்க போயிட்டு கோல வச்சுக்கின்றனர். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தாவேகால போய் சேர்ந்துக்கின்னு விஜய் அவர்களை நான் எம்ஜிஆர் மாதிரி பாக்குறேன். இவங்க எல்லாம் 150 கோடி 200 கோடின்னு சொன்னா இவர் கபால் அடிச்சு விட்டாரு, 500 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துகிறார் அப்படின்னு. இது எந்த விதத்துல உங்க சுயமரியாதைக்கு அடையாளமா நீங்க பாக்குறீங்க? யாருன்னே தெரியாது, திடீர்னு சினிமால நினைச்சிட்டு அரசியலுக்கு வர்றாரு. அப்ப சினிமால இருந்து வந்ததுனாலே அவர் எம்ஜிஆர் ஆயிட்டாரா? இது உங்களுக்கே அசிங்கமால இங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ அவரை நான் இவர் ரூபத்தில் பாக்குறேன் அப்படின்னு. இவங்க எல்லாம் என்ன மாதிரியான அரசியல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்தது, இவங்கெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்படின்றத விட இருக்கிறத வச்சு நீங்க வந்து உங்களுடைய செல்வாக்கு இது பண்ணணும், அரசியல் பண்ணணும். நீங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டியது திமுக. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நெட் பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எப்ப லீவ் மேட்ச்ல கலந்துக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களெல்லாம் சேர்க்கறது அப்படின்றது வந்து இது இன்னும் இருக்கிற குட்டையை குழப்புற வேலை தான் விக்ரம். இப்போ டிடிவி வந்து நாளைக்கு அதிமுக சேர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் பாட்டுக்கு நாங்க வந்து ஒரு கட்சியின் ஒரு கடைமட்ட தொண்டனாக சேருகிறேன் அப்படின்வாங்க. அவருக்கு என்ன பதவி அப்படின்வாங்க, துணை பொதுச் செயலாளர் அதாவது கொடுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவரு பின்னாடி ஒரு கோஷ்டி வரும். சீட்டு கிடைக்காதவங்க இல்ல இவர் வந்து இப்ப யாரு வந்து யார் யாருக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு டிசைட் பண்றது? இபிஎஸ் அவர் தானே டிசைட் பண்ணணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவர் வந்துட்டாருன்னா அது பாருங்க, நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா எங்க பின்னாடி எவ்வளவு ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. இதுலயே சிக்கல் பெருசாகுமே தவிர ஒன்னும் பெருசா சர்வ் பண்ண போறது கிடையாது. அது என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, ஜெயலலிதா அவர்கள் 89 தேர்தல் எடுத்துக்காங்களேன். அப்ப அதிமுக துண்டு துண்டாக உடைந்து விட்டது. அப்ப கூட 20% மேல ஓட்டு வாங்கினாங்க அவங்க. அப்கோர்ஸ் அது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய கரிஸ்மா அப்படின்னு சொல்லலாம், ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு கரிஸ்மா இபிஎஸ் அவர்களுக்கு கிடையாது. அதை முதல்ல இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்தது, இது என்னுடைய கருத்து, எந்த அளவுக்கு அதை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதிமுக இருக்க பல முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அது வரங்க, நாம வந்து ஜெயலலிதா அவர்கள் கரிஸ்மா இபிஎஸ்க்கு இல்ல அப்படின்னு சொன்னா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதிமுக அந்த மூத்த நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, அது வருங்க, அவங்க
அவங்க எம்ஜிஆர். அவங்கள மாதிரி எல்லாம் நீங்க இல்ல. சொல்ல போனா நான் வந்து உங்களுக்கு சீனியர். வெளியில அவங்கள பொதுச் செயலாளர்னு ஒத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது, நாங்க சொல்றத கேட்கணும் இப்படின்னு சில பேர் செயல்படுகின்றார்கள். இது பாருங்க, இந்த சீனியர் ஜூனியர் அப்படின்றதெல்லாம் வந்து அரசியல்ல வேலைக்கு ஆகாது. திமுகல பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் என்ன சீனியரா? ஜூனியர் மோஸ்ட். நான்லாம் அரசியலுக்கு வரமாட்டேன், எனக்கு பின்னாடி எவ்வளவு தலைவர்கள் எத்தனை வருஷமா ஒழிச்சவங்க இருக்காங்க அப்படின்லாம் சொன்னவர் எம்எல்ஏ ஆறாரு, டகால்னு வந்து அமைச்சர் ஆறாரு, டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. ஆனா அங்க யாரும் இதெல்லாம் கேட்கறதே இல்லை. அங்க இருக்கிற அந்த ஒரு கட்டுப்பாடு ஏன் இங்க இல்லைன்ற. ரைட்டுங்க, அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு, இப்போ வந்து ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளரும் ஆயிட்டார், அதை ஒத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். நீங்க இல்ல, இனிமே நீங்க சிஎம் ஆக முடியாது, அவர் தான் அடுத்த சிஎம், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்றதும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் முதல்ல கட்சிக்குள்ள இருக்கவங்க ஒன்றிணைங்க. அவரை வந்து முழு மனசா அவர் தான்ப்பா தலைவர், சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது அப்படின்றத ஒத்துக்கிட்டு செயல்பட்டாலே வந்து பாதி கிணற தாண்டினா மாதிரி, மீதி கிணற தாண்டது அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. அதனால இவங்க சேர்க்கிறது அப்படின்றது முதலுக்கே மோசம் விக்ரம். நான் அதை என்னைக்குமே சப்போர்ட் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். ஓகே சார். பட் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர் ஸ்டேஜில் பேசும்போது சொல்றாரு, அதாவது அமித்ஷா சொல்லிதான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைஞ்சாரு அப்படின்ற மாதிரி. எப்படி சார் இதெல்லாம் உண்மையாக முடியும்? அப்படியா? அப்ப ஆதவ் அர்ஜுனா வந்து யார் சொல்லி விசிகால போனாரு, யார் சொல்லி அங்கிருந்து மறுபடியும் தாவேக்கால போனாரு? இப்போ விசிகால வந்து அந்த ஒரு திருச்சி மாநாடா அதை வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணது யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் ஒரு முக்கியமான காரணம் அந்த மாநாட்டு மிகப்பெரிய வெற்றிக்கு. அவர் தானே தாவேக்கால போய் சேர்ந்தாரு. இத்தனைக்கும் அவரை வந்து எப்ப கட்சிக்குள்ள கட்டம் கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கோரிக்கை தான். இது வந்து திருமா அவர்கள் சொன்னதை தானே வந்து அவர் வழிமொழிந்தார், புதுசா ஒண்ணும் சொல்லல. அவரா யோசிச்சு ஏதோ சொல்லியிருந்தாருன்னா கூட சொல்ல, என்ன இந்த மாதிரிலாம் பண்றீங்களா அப்படின்னு. இதுல வேற 2016 வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி என்பதை கோஷம் எழுப்பினோம் அப்படின்லாம் சொல்லிக்கின்னு இப்போ திருமா சொல்ற ஒரு லாஜிக்கு அது எப்படின்னு எனக்கு புரியல. அவர் என்ன சொல்றாரு, அதிமுக திமுக இந்த மாதிரி இந்த கூட்டணியில பெரிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து வலுவிழந்து கூட்டணி கட்சிகள் தயவுலதான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அப்படின்றது சாத்தியப்படும் அப்படின்றாரு. எப்படிங்க கூட்டணிக்குள்ளேயே உக்காந்தீங்கன்னு திமுக நீங்க எப்ப வீக் ஆக போறீங்கோ அப்படின்றதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், அன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு கேட்போம் அப்படின்லாம் சொன்னா சரிபட்டு வருமா? அப்புறம் கொடுக்கிற சீட்டையும் குறைச்சிதான் கொடுப்பாங்க. இன்னைக்கு தேதியில திமுக மிகப்பெரிய ஒரு வலுவுள்ள கட்சியாக இருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் காரணம் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப போக்கிடம் கிடையாது. எங்க போவாங்க? தாவேகாவோட போவாங்களா? இல்ல அதிமுக பாஜக அணியில போய் இவங்களும் போய் சேர்ந்துப்பாங்களா? வழி கிடையாது இல்ல, இடம் கிடையாது இல்ல. அப்ப நீங்க போயிட்டு ஏதோ பலகீனம் அடைய வேண்டும் பலகீனம் அடைய வேண்டும் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அந்த கூட்டணி கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரி இல்லையா? அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லணும். எங்களுக்கு வந்து இத்தனை எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுத்துட்டா போதும், மந்திரி பதவியை பத்தி நாங்க கேட்க மாட்டோம், அடங்க மறு அத்துமீறு அப்படின்றதெல்லாம் வந்து அப்படி சொல்றது தானே தவிர, அது அவ்வளவுதாங்க, கொள்கை வேற அரசியல் வேற அப்படின்ற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்ப நம்ம ஆளுநர் ரவி அவர்கள், அவரை எதிர்த்து கி வீரமணி போன்றவர்களுடைய திராவிட இயக்கம்லாம் போராட்டம் பண்றாங்களே சார், அவரை மாத்துங்க மாத்துங்க மாத்துங்கன்னு. எதுக்கு சார் ஒரு அரசியல் கட்சியே இல்லாதவங்க எல்லாம் போய் அவரை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க? சரி, திராவிட கழகம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அப்பப்ப ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, அப்பதானே வந்து அவங்க இருக்காங்கன்றது தெரியும். ஏன்னா சும்மா வந்து ஒரு கழகம்னு ஒண்ணு வச்சுக்கின்னு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச இடமே திராவிடர் கழகத்துல இருந்தான். அங்கேருந்து தானே வெளில வந்து திமுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நிறைய ஆதரவாளர்கள் ஃபாலோயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களும் வந்து எத்தனை நாள் தான் வந்து புத்தக வெளியிட்டு இல்ல கொள்கை பரப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு போராட்டங்க எல்லாரும் பண்ணும்போது நாங்களும் பண்ண வேணாமா? அது பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இந்த அது என்னது, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டம் எல்லாம் குத்தாங்க. யாரு குத்தாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். இப்ப போய் கேளுங்க, ஏன்னா பத்தத்தை வித்ரா பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க கிட்ட. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கணுங்க, நம்மளுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். இல்லாட்டா எப்படி சும்மாதான் இருக்க முடியுமா எவ்வளவு நாள்? ஓகே சார். அதே மாதிரி இப்ப இந்த எஸ்ஐஆர் மூலியமா நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து நிறைய ஓட்டுகள் வந்து குறைஞ்ச வண்ணமா எல்லாமே திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். எடுத்துக்காட்டுக்கு ஐ பெரியசாமி அவர்கள் சொல்ற ஆத்தூர்ல வந்து 20,000 ஓட்டுகள் வந்து மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம்னா 70,000 ஓட்டே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இத்தனை ஓட்டை வச்சுதான் வந்து திமுக ஜெயிச்சுட்டு வந்தாங்களா என்ன? சரி, இப்போ 20,000 ஓட்டு 10,000 ஓட்டு வேணாங்க, 100 ஓட்டு 100 ஓட்டு இங்க காணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 100 பேர்த்த கூட்டி அந்த நிறுத்தி, இது பாருங்க நான் இன்னும் இங்கதான் இருக்கேன், இதே வீட்டுலதான் இருக்கேன், இந்த அட்ரஸ்ல இருக்கேன்,
என் பேரு லிஸ்ட்ல இல்ல. முதல்ல அந்த டிராஃப்ட் ரோல் வந்து பப்ளிஷ் ஆகல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எஸ்ஐஆர் வெரிஃபை பண்ணும்போது அவங்க பேர் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப இதுக்கு முன்னாடியே அவங்க பேர் இல்ல அப்படின்னு அர்த்தம். எங்கேயோ உதைக்குது இல்ல இவங்க சொல்றது. இப்ப நான் என்ன கேக்குறேன், எஸ்ஐஆர்ல வந்து வெரிஃபை பண்றாங்க, வீடு வீடா வராங்க, இந்த அட்ரஸ்ல உங்க பேர் இருக்கா, இது இருக்கா, ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா, அதெல்லாம் பாக்குறாங்க. இந்த வீடு மாறி போனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. ரைட், நீங்க வந்து மாறி வந்துட்டீங்கன்னா அங்கேயிருந்து நீங்க மாத்திக்கங்க. நான்லாம் பாத்தீங்கன்னா வீடு மாறி வந்த உடனே ஆன்லைன்ல பண்ணேன், கிளீனா புது அட்ரஸ் போட்டு வாக்காளர் அட்டை அழகா அந்த பிரிண்ட் பண்ணி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க, பைசா செலவு இல்லாம. பட் யாரும் அதை வந்து பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. என்னப்பா இங்க இருந்து நம்ம அங்க போறோம், மெட்ராஸ்குள்ள தானே இருக்க போறோம், இங்க இருந்து அங்க போய் ஓட்டு போட போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சரியில்லை. பல நேரங்கள்ல வந்து கட்சிகளும் திண்டாடி போயிருவாங்க. இந்த இடத்துல இவர் இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னு உங்களை கவனிக்கிறதுக்கு வருவாங்க. கவனிக்கிறது இந்த சென்ஸ், வணக்கங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு. நீங்க வேற மாதிரி எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. பார்த்தா அங்க யாரோ இருக்க மாட்டாங்க, வேற யாரோ இருப்பாங்க, குழம்பிடுவாங்கல்ல கட்சிகள்லாம். அதனால இது வந்து ஒரு சரியான இதுதான். ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, அதை வந்து மக்கள் உபயோகப்படுத்திக்கணும். நான் பண்ணிக்கணும்ப்பா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எந்த அட்ரஸுக்கு போறோமோ அங்க வந்து டக்குன்னு மாத்திக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையே வராது. அடுத்தது எஸ்ஐஆர் ரிவிஷன்ல வந்து இத்தனை பேர் ஏத்துருவாங்க, இத்தனை பேர் ஏத்துருவாங்கன்னா எடுத்தவங்களை கொண்டாந்து நிறுத்துங்க. அதை செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க. நான் எடுத்து காமிக்கவாப்பா, ஒரே வீட்டுல வந்து ஒரே பேர்ல 2 இருக்கிறத நான் எதேச்சியா பார்க்கும்போது, என் பேர் வந்து எங்க அப்பா பேர் எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நான் பார்த்தேன் நான். சோ அந்த மாதிரி இருக்கதான் செய்யும். தப்பு அப்படின்றது இது மனுஷங்க தானங்க இதெல்லாம் டீல் பண்றது. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஓட்டர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் இங்க சென்னைக்கு, பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வந்தப்போ இங்க என் பேரை மாத்தி இது பண்றேன், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. யாரும் தெரியல, ஒரு அரசு ஊழியர் மாதிரி இருந்தாரு, கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை போட்டோ இருக்குது. இதெல்லாம் ஹியூமன் மிஸ்டேக். நான் என் போட்டோ அழகா கொடுத்திருந்தேன், ஆனா ஒரு பொம்பளை போட்டோ போட்டு வந்திருந்தது. சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் கரெக்ட் பண்றதுக்கு தானே. இப்போ இவங்க புள்ளி கூட்டணியோட முக்கியமான தலைவர் ராகுல் அவரே என்ன சொல்றாரு, உழவு இருக்குது, ஓட்சோரி இருக்குது, தப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாருல. அப்ப தப்பா இருக்குதுன்னா அதை சரி பண்ணணும், அதானங்க செய்யணும். கொஸ்டின் பேப்பர் சரியில்லை அப்படின்னா சரி ரைட்டு, அப்ப அதை சரி பண்றோம்னா, இல்ல இல்ல நாங்க இந்த தப்பான கொஸ்டின் பேப்பர்லயே நாங்க வந்து பரீட்சை எழுதுறோம் அப்படின்னா இதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இவங்களுடைய ஸ்டாண்டே அப்படியே டோட்டலா கான்ட்ராவா இருக்கு. ஒரு பக்கம் ஓட்டர் லிஸ்ட் சரியில்லைன்றாங்க, சரி இப்ப சரிப்படுத்தணும் அப்படின்னா படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப சரியில்லாத ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுதான் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்ப இது யாருக்கோ புரோஜனம் அளிக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்க பாஜகவுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்களே, அப்ப இது திருத்தக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு இல்ல பெனிஃபிட், உங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி இல்ல ஆகுது. இது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வைக்கிறோம். அதுல வந்து எந்த விதமான கருத்தும் மாத்தி சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து கோர்ட்ல கேட்டிருக்காங்க, எப்படிங்க அப்போ வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து இங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சமீபத்துல ஒண்ணு பாத்தீங்கல்ல, இலங்கையில இருந்து வந்த ஒரு பெண், அவங்க வந்து ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி எஸ்ஐஆர்ல அவங்க பேர் இருக்குதான், இடி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிடறாங்க. ஏங்க அவங்க வந்து இலங்கையில இருந்து வந்தவங்க, இங்க எப்படியோ ஆதார் கார்டு எல்லாம் வாங்கிட்டு எலெக்ஷன்ல வேற எஸ்ஐஆர் ஃபார்ம் வேற அவங்களுக்கு குடுத்துறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி அது. இலங்கையில இருந்து ஒருத்தர், அங்க வந்து பிசினஸ் மேன், ஏதோ ஒரு போட்டி 2 பேத்துக்குள்ள தகராறு, அவர் வந்து இங்க சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாராம். குடியுரிமை எல்லாம் வாங்கல, ஆனா ஆதார் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டு அப்படின்னு ஏகப்பட்ட கார்டு வச்சுக்கிறாரா. அப்புறம் ஏதோ ஒரு இதுல போய் பார்க்கும்போது எப்பா அவர் இலங்கைக்காருப்பா, இங்க வந்து இந்த மாதிரி கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு அப்படின்றாங்களாம். என்னங்க இது, வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து இருக்கவங்க இங்க சேர்க்க கூடாது அப்படின்னு குரல் கொடுத்துருக்கோம். ஆனா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, அதை நீக்கணும் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு இது வேலை கிடையாது, அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் ஆராயணுமா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரே நாட்டுல இருக்கோம் அங்கேருந்து இங்க வந்தா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா ஐயோ நீக்கிறீங்களே அப்படின்றாங்க. இப்ப புரியுதா அவங்களுடைய ரெட்ட வேஷம்? ஓட்டுல பேர் இல்ல அப்படின்னா ஏன் பேர் இல்லையா அவங்களை கொண்டாந்து நிறுத்தி நீங்க கேள்வி கேளுங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இத்தனை பேர் போயிடுச்சு அத்தனை பேர் போயிடுச்சுன்னா ரைட்டு. நான் அவங்களே கேட்கிறேன், வீட்டுல வந்து தாத்தா பாட்டி எப்படி யாராவது வந்து செத்து போயிருப்பாங்க, அவங்க பேரை நீக்கணும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்ம இது மாதிரி பண்ணிருக்கோம்? எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு சார் இவர் செத்து போயிட்டார் சார், இவர் பேரை நீக்குங்கன்னு என்னைக்காவது நம்ம சொல்லிடுறோமா? அப்புறம் இதுக்கு மட்டும் கேள்வி கேட்டுக்கிறோம், அவங்க பேர் இல்லை அவங்க பேர் இல்லைன்னா 22 லட்சம் பேர் பீகார்ல சொல்றாங்க ஏன்டா நீக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க சார் அதனால நீக்கிட்டோம் சார் அப்படின்றாங்க. 22 லட்சம். இதெல்லாம் எந்த இதுக்கு சரிப்பட்டு வரும் விக்ரம்? அதனால எஸ்ஐஆர் காலத்தின் கட்டாயம்.
அதை எதிர்ப்பது அப்படின்றது வந்து வெறும் அரசியல், இரட்டை வேஷ அரசியல். புரியுது. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தும், அப்புறமேட்டு இந்த டெல்லி பிளாஸ்ட் இதெல்லாம் எதிர்த்து இந்த வின்டர் சீசன்ல நடக்கக்கூடிய பார்லிமெண்ட்ட வந்து கூச்சலிட்டுக்கிட்டு அப்படியே முடக்குறதுக்கான வேலையே பார்த்துட்டு இருக்காங்களே சார். பார்லிமெண்டத்தையும் நடக்க விட மாட்டேங்கிறாங்களே. நானும் வந்து சரி கமல் பேசுவாரு, அட்லீஸ்ட் அத கேட்கலாமே, என்னதான் பேச போறாருன்னு பார்த்தா நடக்க விட மாட்டேங்கிறாங்க சார். இவங்க என்ன சார் பண்றது? நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அவர் அப்படி ஏதாவது பேசுவாரு, உடனே நீ வந்து சார் இதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னு கோனார் நோட்ஸ் போட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேலையே இல்லையா? இந்த மாதிரி அவரு தலையில இருக்க பேசுன கொஞ்ச உடனே நெஞ்ச முடியும் மொத கொட்டி வீடியோ போடும். உங்கள்ட்ட தான் சார் நான் வருவேன் நானு. அவரு பேசின உடனே. அதான் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச முடியும் கொட்டி போடும் போல இருக்குது. அவர் பேசினது என்ன என்ன அப்படின்னு யோசிச்சு அதுக்கு நான் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவரு எவ்வளவு பெரிய ஒரு ஞானி. அதெல்லாம் போயிட்டு கண்டுபிடிக்கணும் சும்மாவா? அது ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட நம்ம சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம். ஆனா அண்ணன் பேசுறத அவ்வளவு சுலபத்துல புரிஞ்சுக்க முடியாது. நீ கேக்குற நான் உடனே பதில் சொல்லிடுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் இருக்கு தெரியுமா? நீ கூப்பிடணும் போது ஆஹா உடனே ஆரம்பிச்சிருவேன். விண்வெளி நாயகன் என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு அப்படி யோசிச்சுனே வருவேன் நானு. அடுத்தது முடக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா வழக்கமா அந்த பெகசஸ் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹிண்டன்பர்க் அதானி அப்படின்னாங்க. இப்ப அது எதுவும் இல்ல போல இருக்கு. சரி, எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பாராளுமன்றத்துல பல மசோதாக்கள் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றப்படுகின்றன. அப்படியே சப்ஜாடா இவங்க பாட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, விவாதம் பண்ணுங்க. அதுக்கு தானே பாராளுமன்றத்துல மசோதாவை வந்து சப்மிட் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து அதெல்லாம் முடியாது, நாங்க வந்து கூச்சல் போடுவோம், குழப்பம், பாராளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்சி நாள்ல கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அவங்க பாட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்ல போனா இது ஆளுங்கட்சியுடைய டிராப்னு கூட நான் சொல்வேன். ஒவ்வொரு தடவை பார்லிமெண்ட் செஷன் கூடுவதற்கு முன்னாலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இதை சுமூகமா நடத்த வேண்டும், எப்படி கொண்டு போனோம் அப்படி இப்படின்லாம் ஒண்ணு பேசுவாங்க. இது வெறும் ஒரு ரிச்சுவல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க ஒத்துக்கினதுனாலயே அவங்க போயிட்டு அங்க பாராளுமன்றத்தை ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆக விடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வருவாரு, நீங்க உங்க வாதங்களை வைங்க, அவங்க உங்க வாதங்களை வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனோ இல்ல கான்பிடன்ஸ் மோஷன் இது நடக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா தரப்புக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும். அவங்கவுங்க தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல வாதங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதை விட்டுட்டு வாதம்லாம் நாங்க பண்ண மாட்டோம், பிடிவாதம் தான் பண்ணுவோம் அப்படின்னா இவங்களுடைய எய்மே இதுதான், பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படி பண்ணிட்டாதான் இவங்க வந்து எதிர்க்கட்சியாக செயல்படுகின்றார்கள் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் அப்படிதான். பாஜகவும் இருக்கும்போது அவங்க நிறைய நாள் இது மாதிரிதான் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்க மட்டும் ரொம்ப சாந்தமா அமைதியா இருந்தாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எதிர்க்கட்சிகள்லாம் இப்படி இருக்கிறது தான் எதிர்க்கட்சிகள் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டா மாறிடுச்சு. அதுவும் இப்ப சமீப காலத்துல பாஜகவை விட பல மடங்கு அதிகமா இவங்க வந்து பாராளுமன்றத்தை முடக்குவது, அதுதான் வந்து எதிர்க்கட்சிகளுடைய வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது உங்களுடைய தோல்வி. அதனாலதான் வந்து முக்கியமான மசோதாக்கள்லாம் வரும்போது விவாதமே கிடையாது, அவங்க பாட்டுக்கு பாஸ் பண்ணிட்டே போயிடுறாங்க. இந்த தடவை வந்து அது என்னது, அந்த நியூக்ளியர் ஃபீல்டுல வந்து தனியார் துறையை அனுமதிப்பதற்கான ஒரு மசோதா. ஆமா, உடனே எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிடும். இதுல போயிட்டு அதை வர்றதா? ஏங்க இந்த டிஃபென்ஸ் செக்டார்ல பிரைவேடைசேஷன் அப்படின் போது இப்படிதான் சொன்னாங்க. ஐயோ இதுல எல்லாம் போனாங்க, ஏன் என்ன பண்ணுவாங்க? இப்ப பிரைவேட் செக்டார்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஏரோப்ளைன் ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறதுக்கே பிரைவேட் செக்டார் நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன இங்க இருக்கிற இந்த தாதா குரூப்புக்கு எல்லாம் அந்த ஃபைட்டர் ஜெட் விற்க போறாங்களா? என்னங்க கொஞ்சமாவது ஏதாவது யோசனை இருக்குதா? இப்போ அமெரிக்கால இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 90% வந்து தனியார் துறை தான். ஆனா அதுதானே வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாவே இருக்குது. இப்போ ரேத்தியான் இவங்க வந்து ஒண்ணு தயாரிக்கிறாங்க, ஒரு மிசைல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏங்க நாங்க பிரைவேட் கம்பெனி, நாங்க வந்து கவர்மெண்ட்டை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி இல்லையா? அப்படின்றதுக்காக ஒரு மிசைலை கொண்டு போயிட்டு நார்த் கொரியாவுக்கோ இல்ல சைனாவுக்கோ வித்துருவாங்களா? கவர்மெண்ட் அங்க பர்மிட் பண்ணணும், புரியுதுங்களா? அப்பா நீ தனியார் கம்பெனி தான், நான் வந்து 10 பைசா கூட போடல, இது ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, எந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலும் கிடையாது. ஆனா நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்குது, அதுக்காக நான் மிசைல் தயாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு வந்து கண்டவனுக்கு எல்லாம் வித்து விடுவியா? சோ அந்த கண்ட்ரோல் இட் இஸ் ஆல்வேஸ் தேர். எல்லா நாடுகளிலும் அப்படித்தான் இருக்கின்றது. இன்னைக்கு அந்த பிரைவேட் செக்டார் வந்து டிஃபென்ஸ்ல நம்ம அலோவ் பண்ணதுனால தான் நம்மளுடைய அந்த இன்னோவேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றதும் 10 மடங்கு 11 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. நம்ம எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணின காலம் போயிட்டு இன்னைக்கு நம்மளுடைய தயாரிப்புகளை வந்து வெளிநாடுகள் வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த நியூக்ளியர் பவர் செக்டார்ல பிரைவேட் செக்டார் அலோவ் பண்றது அப்படின்றது
மாடுலர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அந்த கல்பாக்கம் மாதிரி, கூடங்குளம் மாதிரி, அது மாதிரி மிகப்பெரிய இது கிடையாதுங்க. சரி, ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பேர் இருக்க ஒரு இடம், அதுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல உற்பத்தி செய்வதற்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மி. அதே சமயத்துல பெரிய அளவுல இடம் எடுக்கிறது அந்த மாதிரி இதுவும் கிடையாது. இதுதான் வந்து மாடுலர்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் வந்து இன்னைக்கு என்ன ஏஐ அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அமெரிக்கா வந்து சீனா எங்க நம்மள வந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இந்த ஹை அண்ட் சிப்ஸ் இதெல்லாம் வந்து அங்க அனுப்பக்கூடாது அப்படின்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஏஐ ரேஸ்ல வந்து சைனா மேல போயிட்டாங்க, நாம பின்தங்கி விட்டோம், நம்மள அடிச்சு தூக்கிட போறாங்க அப்படின்ட்டு அமெரிக்காவில் இருக்கவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை நம்மளால ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம பாட்டுக்கு இங்க உட்காந்து சாட் ஜிபிடி, ஜெமினி அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை கிரியேட் பண்ணு, இல்ல இது வந்து இது என்ன ஏது அப்படின்னு வெரிஃபை பண்ணி சொல்லி நம்மள தட்டி விட்டுறோம். ஆனா இதுக்கு எவ்வளவு பவர் செலவாகுது தெரியுமா? சீனா என்ன பண்ணாங்க, இதைத்தான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த பவர் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. எனார்மஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அமெரிக்கா அதுல லேக்கிங். அதனாலதான் ட்ரம்ப் வந்தவொடனே என்ன பண்ணாரு, ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போடுறாரு. புதுசா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லாம் வந்து உருவாக்குங்க, பவர் வேணும், அது இருந்தா மட்டும்தான் ஏஐ சக்சீட் ஆகும் அப்படின்னு. அப்போ கவர்மெண்ட் எவ்வளவுதாங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இன்னைக்கு மின்சாரத்துறை அப்படின்னா வந்து இந்த பிரைவேட் செக்டார்ல சிலது வச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி வந்து நியூக்ளியர்லயும் கொண்டு வந்தா மட்டும்தான். ஏன்னா நீங்க பாட்டுக்கு வந்து இந்த கோல் பேஸ்ட் அப்படின்னா உடனே பொல்யூஷன் அப்படின்னு கத்துறீங்க. சரி, வந்து இந்த அனல் மின் நிலையம் இல்லாம புனல் மின் நிலையம், அதுல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த தண்ணி எல்லாம் இதுவாயிடுது, அங்க நீங்க இந்த கட்டினீங்கன்னா இங்க இதுவாயிடுது, அங்க அது மாதிரி ஒரு கோஷ்டி எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது இது வந்து நியூக்ளியர் பவர்ன்றது நான் பொல்யூட்டிங். டேஞ்சர் அப்படின்னா எல்லாத்துக்கும் தாங்க டேஞ்சர் இருக்குது. வண்டியில வரோம், ரோட்ல வரோம், ஆக்சிடென்ட் எவ்வளவு நடக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அதெல்லாம் டேஞ்சர் கிடையாதா? இப்ப எல்லாத்துலயும் டேஞ்சர் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ரிடண்டன்சியோட தான் டெவலப் பண்றாங்க. இப்போ பிரைவேட் செக்டார் வருதும் போது உடனே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அம்பானி அதானி அப்படின்னா, ஏன் நீ தான் போய் இன்வெஸ்ட் பண்ண, உன்னை யாராவது வேணான்னு சொல்றாங்களா? பிரைவேட் செக்டார் அப்படின்னா இட் இஸ் பிரைவேட் செக்டார், நாட் ஃபார் அம்பானி அதானி ஒன்லி. நீங்களும் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், இப்படி கோஷம் மட்டும் போடுவோம். ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி புதியதாக திட்டங்கள் வருதுன்னு நாங்க போய் அதை எதிர்ப்போம். அதை எங்களுக்கு சில பேர் ஆதரவு கொடுப்பார்கள். அது எந்த விதமான ஆதரவு நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து உருப்படும்? அப்போ நீங்க பாராளுமன்றத்தை முடக்குகின்றீர்கள் சொன்னா அவங்க பாட்டுக்கு அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அப்புறம் வெளில வந்து ஐயோ விவாதமே இல்லாமல் நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு புலம்பினா யார் மேல தப்பு சொல்ல முடியும்? நீங்க பண்ண தப்பு அது. அங்க போய் விவாதம் பண்ணுங்க. இந்த மசோதா வந்தது அப்படின்னு சொன்னா அவங்க ஆர்குமெண்ட்டை வைங்க. அதை விட்டுட்டு நீங்க கோஷம் போட்டு வெளில வந்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதானே விக்ரம்? கரெக்டா சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பதில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.